நடாத்துகின்ற இந்த இலவச பாட மீட்டல், அதாவது பாட மீட்டல் மட்டும் சொல்லலாது, பாடங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த பாடம் வகுப்புல ஜகாத்துடைய பாடத்தை ஆரம்பித்து அதிலே வரக்கூடிய சின்ன சின்ன தலைப்புகள், அது கொஞ்சம் கஷ்டமான தலைப்பு என்ற வகையில, கஷ்டம் அல்ல, அல்ல தரவுகள் கூட என்பதற்காக வேண்டி அந்த தலைப்புகளை நாங்கள் முன்கூட்டியே என்ன செய்கின்றோம் என்றால் பாடங்களிலே கொண்டு போகின்றோம். அடுத்ததாக அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் பொதுவாக அறிவித்துக் கொள்கின்றோம், இன்ஷா அல்லாஹ் இந்த வார சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய 4 நாட்களும் உங்களுக்கு தெரியும் ஒரு தொடர் விடுமுறை நாட்களாக உள்ளது. அப்ப நாங்க 22ஆம் திகதி செமினார ஆரம்பித்து 23ஆம் தேதி செமினார ஆரம்பிக்கிறதுக்கான பிளானிங் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்ப 23 ஆரம்பிக்க வேண்டும் என்றால் இந்த பாடங்களை நாங்க இயன்ற வரை நேர காலத்தோடு முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி என்னுடைய சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய 4 நாட்களிலும் நடக்க இருக்கின்ற எல்லா செமினார்களையும் முழுமையாகவே பிசிக்கல் செமினார்களை நிப்பாட்டி போட்டு தொடர் தேர்ச்சியாக சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஆகிய 4 நாட்களும் ஃபுல் டே வகுப்புகளை நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். ஞாயிற்றுக்கு 4 நாட்கள் தொடர்ந்து நடத்தினால் எங்களுக்கு இந்த பாடங்களை முழுமையாக முடித்துக் கொள்ள இயலும். எப்படி நடத்துவோம் என்பதை நாங்க உங்களுக்கு குரூப்ல அறிவிப்போம். என்னென்ன டேட்ல தொடர்ந்து பாடங்கள் நடைபெறும் என்பதை உங்களுக்கு நாங்க டேட்ல அறிவிப்போம். எனவே சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய 4 நாட்களிலும் எந்த விதமான வெளி செமினார்கள், இப்ப நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை கொழும்புல ஏற்பாடு செய்திருந்தோம், அதனையும் நிறுத்திவிட்டு, என்றால் எனக்கு இந்த வேலையை நேர காலத்தோடு முடிச்சிட்டு இந்த பிசிக்கல் செமினாருக்குள்ள போனால் நிம்மதியாக போகலாம் என்ற நோக்கத்துக்காக வேண்டி இந்த 4 நாட்களிலும் முழுமையாகவே பாடங்களை முடிப்பதற்கான ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் இந்த பாடங்களை செய்ய இருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, சனி ஞாயிற்று இந்த கிழமை நாட்கள்ல உங்களுக்கு ஏதாவது வகுப்புகள் இருந்தாலும் நீங்கள் பெரிதாக யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு நாங்க ஒரிஜினலான ரெக்கார்டிங்க தருவோம், இன்ஷா அல்லாஹ் ஒரிஜினலான ரெக்கார்டிங்க தருவோம் என்பதால நீங்க அவைகளை யோசிச்சு சிக்கலாக தேவையில்லை. 30 நாட்கள் வேட்காகக்கூடிய 30 நாட்கள் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய ரெக்கார்டிங்க நாங்க உங்களுக்கு தருவோம். அதனால நீங்க ரெக்கார்டிங் தொடர்பாக எந்த விதமான பயப்பட வேண்டிய தேவை ஒன்று இல்லை. சட்டமில்லை. எனவே சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய 4 நாட்களும் தொடர்ந்து பாடங்கள் நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு அறிய தருகின்றேன். ஞாயிற்றுக்கிழமை இரவாக நேரம் எங்களோட ஒட்டுமொத்த பாடங்களையும் நிறைவு செய்துவிட்டு அதுக்கு பிறகு நாங்க செமினாருக்குரிய ஏற்பாடுகளை தொடர் தேர்ச்சியாக செய்ய இருக்கின்றோம். சரிதானே? இந்த அறிவுறுத்தலோட நாங்க இன்றைக்கு எங்களோட பாடத்துக்குள்ள போறோம். எங்களோட பாடம் ஜகாத்துடைய முக்கியத்துவத்தை நாங்க நேற்றைய நாள் ஃபுல்லாக பார்த்தோம். ஜகாத்துடைய முக்கியத்துவம் நாங்க நேற்றைய நாள் பார்த்தோம். இன்றைக்கு பார்க்க வேண்டிய தலைப்பு என்னென்றால் ஜகாத்தினுடைய நோக்கங்கள். ஜகாத்தினுடைய நோக்கங்கள் என்ற தலைப்பை தான் நாங்க இங்கே பார்ப்போம். நோக்கம், ஜகாத்தினுடைய நோக்கம், முக்கியத்துவம் என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்து அதனை தெளிவாக படித்து பசுந்தாக முடித்து விட்டோம். ஜகாத்தினுடைய நோக்கம் என்ற பகுதியை தான் நாங்கள் இது பெரிய விஷயம் அல்ல, இதெல்லாம் அந்த அளவு கஷ்டமான ஒரு விடயம் அல்ல. இருந்தாலும் நோமலாக நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள், எப்படி எழுத வேண்டும் என்று. முதலாவதாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல். முதலாவது நோக்கம் என்ன? ஜகாத்தை நாங்கள் ஏன் செய்கின்றோம் என்றால் அல்லாஹ் தஆலாவுக்கான கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்த. நிச்சயமாக இப்படியான விஷயங்கள் வந்தா நீங்க பெரிய சிசார் யோசிக்க தேவையில்லை. சம்டைம் போட்டுனா 10 புள்ளிக்கு நோக்கங்கள் முக்கியத்துவம் எல்லாம் அப்படி வாரு. ஜகாத்தினுடைய நோக்கங்கள் என்று வார நேரங்கள்ல கட்டுப்பாடு என்பது முதலாவது பாயிண்டாக காணப்படும். கட்டுப்பாடு யாருக்கு? அல்லாஹ் தஆலாவுக்கான கட்டுப்பாடாக ஜகாத் காணப்படுகின்றது. அது எப்படி விளங்கப்படுத்தணும்? உலகத்திலே தான் சம்பாதித்த சொத்துக்களை விளங்கப்படுத்தணும். உலகத்திலே ஒரு மனிதன் சம்பாதித்த சொத்துக்களை அல்லாஹ் தஆலாவுடைய பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு வழங்குகின்றான் என்றால் அவன்
அவன் முழுமையாக இறைவனுக்கு கட்டுப்பட்ட ஒருவனாக இருக்கின்றான். அதாவது பாயிண்ட். அதாவது தான் சம்பாதித்த செல்வங்களை தான் கஷ்டப்பட்டு உழைத்து சேகரித்த சொத்துகளில் ஒரு பகுதியை அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப ஏழை எளியவர்களுக்கு வழங்கினால் அவன் முழுமையாக இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் போலாவான். அவன் முழுமையாக இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் போலாவான் என்று போட்டு நாங்க அதுல குர்ஆனை வச்சுக்கிறோம். பாருங்க, இது வேத நூல், இதில் சந்தேகம் இல்லை. இறையச்சம் உடையவர்களுக்கு இது நேரான வழியை காட்டும். அதில் அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து தானமாக செலவு செய்வார்கள். இந்த வசனத்துல கடைசி துண்ட மட்டும் வேணும். நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து தானமாக செலவு செய்வார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கியிருந்து தானமாக செலவு செய்வார்கள் என்ற நோட் தெளிவாகவே எதை எடுத்து காட்டுது என்றால் கட்டுப்பாடு. அதாவது நாங்க மனிதன் அல்லாஹ்வுக்கு செல்வங்கள் அல்லாஹ் தாலா மனிதனுக்கு செல்வங்களை வழங்கி இருக்கின்றான். அந்த செல்வத்திலிருந்து அல்லாஹ் தாலாவுடைய கட்டளைக்கு ஏற்ப அவன் செலவழிக்கின்றான். எல்லாம் பெரிய விஷயம் அல்ல. இரண்டாவது நோக்கமாக பார்க்கப்படுவது என்றால், இரண்டாவது நோக்கம் இதெல்லாம் நீங்க யோசிச்சு எழுத வேண்டிய விஷயங்கள். லோபித்தனத்திலிருந்து நீக்கம் பெறுது. அதாவது லோபித்தனத்திலிருந்து விடுதலை பெறுதல் ஜகாத்தினுடைய இரண்டாவது மிக முக்கியமான ஒரு நோக்கமாக பார்க்கப்படுவது லோபித்தனம். லோபித்தனம் என்பது லோபத்தனம் என்ற அந்த லோபத்தனத்தில் இருந்து ஒருவன் விடுதலை அடைகின்றான். அதாவது செல்வத்தை மாத்திரம் வாழ்க்கையாக நினைத்து, செல்வத்தை மாத்திரம் சம்பாதிப்பதை வாழ்க்கையாக நினைத்து வாழக்கூடிய ஒருவன், செல்வம் என்று வாழக்கூடிய ஒருவன், ஏழை எளியவருக்கு உதவி செய்யாமல் வாழக்கூடிய ஒருவனுக்கு ஜகாத் வழங்கும் மனப்பாங்கு வந்தால், ஜகாத் என்ன, ஏழை எளியவருக்கு ஒரு பங்கை கொடுத்ததானே, அந்த மனப்பாங்கு வந்தால் நிச்சயமாக அவனை நோக்கி காணப்படக்கூடிய லோபித்தனம் முழுமையாகவே அவனை விட்டு தூரமாகும். ஒரு சிம்பிளான விஷயம் இல்லை, நீங்க பெருசா யோசிக்க தேவையில்லை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டுப்பாடு ஒன்று வருது. இரண்டாவது லோபித்தனம். அதுக்கான ஆதாரமாக நாம் வச்சுக்கிறோம். நீ உனது செல்வத்தின் ஜகாத்தை செலுத்தினால் உன்னை விட்டு உன் செல்வத்தின் தீங்கை போக்கிவிட்டாய். அதாவது அதல்ல, இவர்கள் அல்லாஹ்வின் அருளினால் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ அத்தகையவர்கள் தாம் வெற்றி பெற்றவர்கள். தெளிவான அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம். கஞ்சத்தனத்திலிருந்து யாரு பாதுகாப்பு பெற்றார்களோ அவர்களே வெற்றி பெற்றவர்கள். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, லோபித்தனம் என்பது மிகப்பெரிய ஒரு தன்மை, மிகப்பெரிய ஒரு பயங்கரமான நிலைமை. லோபித்தனம் என்பது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான நிலைமையாக கருதக்கூடிய ஒன்று. லோபித்தனம் லேசான விளையாட்டு அல்ல. அப்ப லோபித்தனத்திலிருந்து ஒருவன் விடுதலை அடைய வேண்டும் என்றால், லோபித்தனம் விடுதலை என்றால் அவன் ஜகாத்தை வழங்க வேண்டும் என்று அந்த வசனத்தை போடுங்க. இவன் ஒருவன் கஞ்சத்தனத்திலிருந்து விடுதலை அடைகின்றானோ அவனே வெற்றியாளன் என்று அல்லாஹ் தாலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே வெற்றியாளராக மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக அவன் லோபித்தனத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? விடுதலை அடைந்தவனாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை நீங்க கொடுக்குறீங்க. அடுத்ததாக சமூகத்தில் கூட்டுறவு, அதாவது சமூகத்தில் ஒற்றுமை வளரும். சமூகத்துல ஒற்றுமை வளரும். அது என்ன போல ஒற்றுமை? உதாரணமாக சமூகம் என்று எடுத்தால் அதிலே பணக்காரர்கள் காணப்படுவார்கள், ஏழையர்கள் காணப்படுவார்கள். சமூகம் எடுத்தால் பணக்காரர்கள் காணப்படுவார்கள், அதே போன்று ஏழையர்கள் என்று ரெண்டு பகுதிகளாக காணப்படுகின்றார்கள். நல்ல தலைப்பு எடுங்க. அப்ப உண்மையிலே பணக்காரனை பார்த்து ஏழைகள் பொறாமை கொள்வது ஒரு சாதாரண நிலைமை. கணக்கு இல்லாத பல விடயங்கள் ஒரு பணக்காரன் இருக்கின்றது, கணக்கு கிடைக்காத பல விடயங்கள் பணக்காரன் இருக்கின்ற ஒரு பொறாமை கொள்வான். அது அங்க ஒற்றுமை வளராது. ஆனால் ஒரு பணக்காரன் ஜகாத்து கூடாக ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தால் நிச்சயமாக சத்தியமாக என்னது அவர்களுக்கு மத்தியில ஒற்றுமை என்ற அந்த தன்மை வளரும் என்று நோமலாக எழுதி கொண்டு போகலாம். நோமலாக இவைகள் பெரிய விஷயம் அல்ல.
அதே நேரம் செல்வம் விருத்தி அடையும், செல்வத்தின் நல்ல ஆளுமைகள், செல்வந்தரிடம் நல்ல ஆளுமை வளருமா. நாங்க ஒரு 5 சரியா ரெடி ஆயிக்கணும்னா, செல்வந்தர்களிடம் நல்ல ஆளுமைகள் வளரும். ஆளுமை என்ன? நல்ல பண்புகள் செல்வந்தரிடம் வளரும். நல்ல பண்பு, அதாவது தீய பண்புகளான பணத்தின் மீதான மோகம், பேராசை, வீண்விரயம் போன்ற பேராசை, பணத்தின் மீதான மோகம், அதே நேரம் வீண்விரயம் போன்ற விடயங்களில் இருந்து ஒரு செல்வந்தன் விடுபட்டு தாராளத்தன்மை, உதவி ஒத்தாசை செய்யக்கூடிய மனப்பாங்கு, இவைகள் அவர்களுக்கு மத்தியிலே வளர்ச்சி அடையும். செய்து அடிக்கடி கைத்துக் கொள்கிற என்ன விஷயம் செய்து? சொல்லுங்க. பேசுறாருல, ரைட், ஓகே, ரைட். சரி, அப்ப கட்டுப்பாடு, லோபித்தனம், ஒற்றுமை, செல்வந்தரிடம் நல்ல ஆளுமை பண்பு வளரும். அதே நேரத்தில் அதை நான் நிறைய வச்சுக்க முடியல. அதே நேரத்தில் பொறாமை, செல்வம் தூய்மையாகும், செல்வம் தூய்மை அடையும், அப்படித்தானே? செல்வம் விருத்தி அடையும், செல்வம் விருத்தி, செல்வம் என்பது விருத்தி அடையும், விருத்தி. அதென்ன பிள்ளை செல்வம் விருத்தி? கொடுத்தா குறையுமே, அதென்ன செல்வம் விருத்தி அடையும்? நிச்சயமாக ஒருவர் தன்னுடைய சொத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப ஜகாத் சதகாக்களை வழங்கினால் நிச்சயமாக அவனுடைய செல்வம் விருத்தி அடையும், ஒரு நாளும் குறையாது. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அடே, நீங்க நினைச்சப்படாது கொடுத்தா குறையும் தானே செய்யறது, அப்படி அல்ல, கொடுத்தால் தான் அதிகரிக்கும் என்ற விஷயத்தை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கொடுத்தாக அதிகரிக்கும். இதெல்லாம் பெரிய விஷயம் நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவையான 5 நோட் பண்ணிக்கோங்க. கட்டுப்பாடு லேசி, லோபித்தனம் எழுதலேசி, ஒற்றுமை எழுதலாம், ஆளுமை எழுதலாம், விருத்தி எழுதலாம். இவைகள் சின்ன சின்ன கேள்விகளாக வரக்கூடியவைகள். எனவே ஜக்காத்துல இதெல்லாம் சிக்கல் அல்லாத நோமலாக விளங்குமான விஷயங்கள். எனவே இதை நீங்க பெரிய அளவு யோசிக்க வேண்டிய தேவை உண்டு இல்ல. இப்ப பார்க்க போறதுதான் முக்கியமான விஷயம். இப்ப பார்க்க போறது ஜக்காத்தின் நிபந்தனைகள். நீங்க பெரும்பாலும் ஓலவல்ல படிச்சிருப்பீங்க தான், ஓலவல்ல படிச்சிருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க என்னது ஆழமான முறையில படிக்க வேண்டும், ஆழமான முறையில படிக்க வேண்டும். ஏன் கை தூக்கி கொண்டிருக்கிறாங்க? ஆத்திகா செல்லுமாள். சார், இதுல ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் குர்ஆன் ஆயத் எழுதணுமா? தேவையில்ல, நாங்க சிலதுதான் வச்சு இந்த நோக்கம் முக்கியத்துவத்தை கட்டாயம் எழுத முடியல. முக்கியத்துவத்தை கட்டாயம் குர்ஆன் ஆயத் என்பது முக்கியம். இந்த நோக்கங்கள் உங்களுக்கு 7 முறை எழுதுங்க, அல்லது விஷயத்தை தலைக்குள் எடுத்து உங்களால விளங்கப்படுத்த இல்ல சார், இதெல்லாம் விஷயத்தை தலைக்கெடுத்து விளங்கப்படுத்தக்கூடிய சின்ன விடயங்களா, இதுக்கெல்லாம் நீங்க குர்ஆன் ஆயத்தில் எழுத வேண்டிய தேவையே இல்லை. இப்ப உதாரணம் கட்டுப்பாடு எடுத்தா மெயின் பாயிண்ட் என்ன? கட்டுப்பாடுல மெயின் பாயிண்ட் என்னன்னா, ஒருவன் சம்பாதித்த தன்னுடைய சொத்துக்களை அல்லாத வார்த்தைக்கு ஏற்று இன்னொத்தனுக்கு கொடுத்தால், இப்ப நாங்க தொழலாம், தொழுறதுல எங்க செல்வம் குறைய போறல, நோம்பு பிடிக்கலாம், அதுல எல்லாம் எந்த பாகத்திலும் செய்யலாம். ஆனா முக்கியமான பாகம் ஜக்காத். சொத்துலையும் செலவழிக்க ஆட்களுக்கு பயம், அடே நான் சம்பாதிச்ச கொடுக்க மனசு வராது. ஆனா அதையும் தாண்டி ஒருவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜக்காத்தை ஏழை எளியவருக்கு வழங்கினால் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவன். லோபித்தனம். அப்படி உங்களால இந்த நோக்கங்களுக்கு நோட் பண்ண போட்டதுக்கு பரவாயில்ல, இது குர்ஆன் ஆயத்துல கட்டாயமே இல்லை. ஆனா முக்கியத்துவத்துக்கு கட்டாயம் குர்ஆன் ஆயத் தேவை, குர்ஆன் ஹதீஸ் தேவை. இந்த நோக்கங்களுக்கு தேவை இல்லை, இந்த நோக்கங்களுக்கு தேவையில்லை. இது என்ன கை தூக்கி கொண்டு டவுட்டா அல்லது அவசரம் என்ன மைக் ஒன் பண்ணுவோம் சார். சார், இந்த ஜகாத்தின் பயன்களுக்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிடுமா சார்? எழுதினா சார் விஷயம் முடிஞ்சு. அடே ஜெயித் தான், நம்ம ஜெயித் இங்க ஓடிட்டானா? ஜெயித் கை தூக்குமா? ஜெயித் இது நம்ம காட்ட விட செய்து. சரியா? சரி, ஓகே. ஜக்காத் பயனுக்கு இதே எழுதிட்டா சரி, இதே எழுதிட்டா சரி. எனவே இதெல்லாம் அந்த பெரிய அளவு சிக்கல் ஒன்றே இல்லாத விஷயங்களா நோமலா வந்து போகலாம். இப்ப படிக்க போறதுதான் முக்கியம். இப்ப படிக்க போறதுதான் முக்கியம். தெளிவான முறையில எடுங்க. ஐபோனுக்கு என்ன பிரச்சனை? ஐபோன் காட்டு எடுக்கிறானா? ஓடிட்டேன். ஐபோன் தேடியவர்கள ஓடிட்டேன்.
இப்ப ஐபோன் எல்லாம் தாண்டி வந்தா 16 வந்துட்டா. சும்மா ஐபோன் மட்டும் வச்சுக்கொண்டு கலசு காட்டி வேலை இல்ல. விளங்கினா 16 வந்தீங்க. ரைட் அஹ்சன் யா அஹ்சன் அஹ்சன் யாரு ரைட் எல்லாம் கை தூக்கி நீங்க அறிமுகப்படுத்திக் தேவையில்ல. ஓகே ஜகாத்தின் நிபந்தனைகள் நிபந்தனைகளை சரியா விளங்குவோங்க பிள்ளைகள். நீங்க ஓ லெவல்ல படிச்சது ஒன்றாகிக்கலாம், ஆனா ஏ லெவல்ல படிக்கிறது 2. ஓ லெவல்ல படிச்ச ஒன்றாகிக்கலாம், ஆனா ஏ லெவல்ல படிக்கிறது இன்னொன்று. ரைட் ஓகே. முதலாம் நிபந்தனை சொத்து உரிமையாளருக்கு உத்தாகிக்கணும், உரிமைக்கணும். அதுல நான் ஜகாத் கொடுக்கண்டா அந்த சொத்து எனக்குரியதாக இருக்கணும். அடுத்தவன் சொத்து எடுத்து கொடுக்க இயலாது. ரைட் நான் ஜகாத் கொடுக்கண்டால் அந்த சொத்து எனக்குரியதாக இருக்க வேண்டும். அப்பதான் என்ன ஜகாத் கொடுக்க இயலும். அடுத்தவன் சொத்து எடுத்து எனக்கு என்ன கொடுக்க இயலாது, ஜகாத் கொடுக்க இயலாது. அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உரிமை இருக்கணும். இதுல அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இது ஓகே. இதுல அடுத்த பாயிண்ட் என்ன சொல்ல போற விளையுங்க. அதான் முடியட்டும் கொஞ்சம் படிக்கும். ரைட் ஓகே. பிள்ளைகளா நீங்க செல்லுகின்ற ஒவ்வொரு விடயங்களையும் நோட் பண்ணிக்கோங்க. எனவே தேவைப்படுவீர்கள். சொத்து உரிமை அது சின்ன விஷயம் தானே. இப்ப நான் ஜகாத் கொடுக்கணும்னா அது ஏன் சொத்தா ஆயிக்கணும் என்பது சின்ன விஷயம் தானே. இதுக்குள்ள மறைவான ஒரு கருத்திக்கு தலைக்குள்ள போடுவோம். மறைவான ஒரு கருத்தொண்டி தலைக்குள்ள போடுவோம். என்னன்னால் இப்ப ஒரு சிறுவனுக்கு நிறைய ஜகாத் வழங்கக்கூடிய அளவுல சொத்து அணி ஒரு சிறுவனுக்கு, அதாவது பருவ வயதை அடையாத ஒரு சிறுவனுக்கு ஜகாத் வழங்கக்கூடிய அளவுக்கு நிறைய சொத்துகள் உண்டு. பருவ அதாவது வாப்ப மௌத்தாயிட்டாரு, சின்ன வயசுல வாப்ப மௌத்தாயிட்டு வாப்பட சொத்து எல்லாம் பொடியனுக்கு வந்துட்டு சிறுவனுக்கு வந்துட்டு ஜகாத் கொடுக்க வேண்டிய அளவுக்கு சொத்துகள் இருக்கு. ஆனா பருவ வயதை அடையவில்லை. அப்ப இவருடைய சொத்தை யாரு கொடுக்க வேண்டாம், இவருக்கு யாரு பாதுகாவலராக இருக்கிறார்களோ அந்த பாதுகாவலர் இந்த பொடியன்ல சொத்தை கணக்கு பார்த்து ஜகாத்தை கொடுக்க வேண்டும். அப்ப உரிமை சரி. அதே நேரம் சிறுவன் அல்லது இன்னொத்த நீக்கிறான் சுய புத்தி இல்லாத ஒருவர், பைத்தியம் அவருக்கும் வாப்பட சொத்துகள் கிடைச்சிக்குது, அவரும் ஜகாத் கொடுக்க வேண்டிய அளவுதான் நீக்கிறாரு. ஆனா அவருக்கு அறிவில்லை, பைத்தியம், எனவே ஜகாத் எல்லாம் தெரியாது. அப்ப அந்த மனிதரை யாரு பாதுகாவலராக பார்த்து கொள்றாங்களோ அவரு அந்த ஆட்கள சொத்துக்களை பார்த்து கணக்குகளை முடிக்க வேண்டும். எனவே இந்த இடத்துல சொத்து உரிமையாக இருக்க வேண்டிய தேவையில்லை. காரணம் அந்த சிறுவனுக்காக இருக்கலாம், அல்லது அந்த பைத்தியகாரன் அழைக்கக்கூடிய சுய புத்தி இல்லாதவராக இருக்கலாம். அவருக்கு யாரு பாதுகாவலராக இருக்கின்றாரோ அவருக்கு அந்த ஜகாத்தை கணக்கு பார்த்து அதனை வழங்க முடியும். சரியா? குழப்பிக்கொள்ள தேவையில்ல பிள்ளைகள். பசுந்தாக அழகான முறையில தலைக்குள்ள எஜோ குழப்பிக்கொள்ள தேவை. இது முதல் பாயிண்ட் விளங்கிக்கிட்டே. அப்ப இதே ஓகே. இதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு ஓலவல்ல கேட்க போறல, இளவல்ல நிபந்தனைகளை குறிப்பிடுகின்ற வரப்போறல, ஒரு 4 வரப்போறல்ல. ஆனா ஏன் படிக்கிறோம்? வரும் பாட்பான்கள்ல வரும் இப்படியான மடக்கல் கேள்விகள் வரும். இப்ப நாங்க படிச்சுக்கிறோம் சொத்து உரிமை ஆயிக்கொண்டு இப்படி ஒரு கேள்வி வந்தா, ஒரு சிறுவன் பருவ வயதை அடையாத சிறுவன், அவனுக்கு ஒரு பாதுகாவலர் காணப்படுகின்றார், அவரு சிறுவன் சொத்துல இருந்து ஜகாத்தை வழங்க முடியுமா என்று வந்தா, இந்த பாயிண்ட மட்டும் வச்சு கொண்டிருந்தா உங்களுக்கு குழப்பம் வருமா வராதா? வரும். படிச்சது சொத்து உரிமையாயிருக்கிறார் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று. ஆனா இங்க இவட சொத்து அல்ல, நீ சிறுவண்டே, அப்ப கொடுக்க தேவையில்லை என்ற முடிவுதான் வருவீங்க. எனவே பிள்ளைகள் நீங்க இந்த கைடை வாசிச்சு கொண்டு போறதால பிரயோஜனம் இல்ல. இப்படியான மறுகருத்துகள் நிறைய உண்டு. இரண்டாவது நிபந்தனை என்னென்றால் நிசாபை அடைந்திருத்தல். நிசாப் எங்கட மாணவர்கள் நிறைய பேர் குழப்பிக் கொள்வாங்க. நிசாபிட என்னாண்டு? அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, ஜகாத்துல அளவு என்று வார நேரம் 2 வகையான அளவு உண்டு. ஜகாத்துல அளவு என்று வார நேரம் 2 வகையான அளவு உண்டு. ஒன்று கையில் இருக்க வேண்டிய அளவு, கையிருப்பு இருக்க வேண்டிய அளவு. இரண்டாவது கொடுக்க வேண்டிய அளவு. இப்படி 2 வகையான அளவு. இதுல நிசாபுட என்னாண்டா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜகாத் கொடுக்க வேண்டிய ஒருவர்ட
கையில் இருக்க வேண்டிய அளவு தான் நிசாப். அதாவது ஜகாத் கடமையாகும் அளவு. சரியா சொன்னால் ஜகாத் கடமையாகும் அளவு. ஜகாத் கடமையாகும் அளவு. உதாரணமாக 40 ஆடு இருந்தா ஒரு ஆடு கொடுக்கும். இதான கணக்கு. இதுல எங்களை பிள்ளைகள் நினைச்சு கொண்டிருக்கிற இந்த ஒன்று தான் நிசாப் என்று கொடுக்கிற அளவு தான் நிசாப் நினைச்சு கொண்டிருக்கிற. இல்ல, அப்படி இல்ல. கொடுக்கிற அளவு நிசாப் இல்ல. கையில எவ்வளவு ஈக்கணும், அந்த ஜகாத்துடைய அளவு எவ்வளவு, அந்த அளவு தான் என்னது நிசாப். எனவே சொத்து நிசாபை அடைந்திருக்க வேண்டும். நாம பிறகு பார்ப்போம் எந்தெந்த சொத்து எந்தெந்த அளவு அடைய வேண்டும் என்று. ஆனா நிசாப்ன்ற கையில் தலையில ஆணித்தனமாக ஏற்றிக்கோங்க. நிசாப்ன்றா என்ன அன்பார்ந்த மாணவர்களே? நிசாப் என்பது கையில் இருக்க வேண்டிய ஜகாத் அளவாகும் அளவுதான். கையில் இருக்க வேண்டிய அதை வச்சுதான் 40 இந்த ஜகாத் கொடுக்கணும். அப்ப ஜகாத் கடமையாகும் அளவு. கை இருக்கின்றதை விட நீங்க நாம வச்சுக்கோங்க, ஜகாத் கடமையாகும் அளவு தான் நிசாப். எனவே சொத்து நிசாபை அடைந்திருந்தால் தான் என்னது நீங்க ஜகாத் வழங்க வேண்டும். அடுத்ததா ஒரு வருடம் பூர்த்தி. மூணாவது நிபந்தனையாக வருவது ஜகாத்துல ஒரு வருடம் பூர்த்தி. நல்ல ஞாபகம் கொள்ளலாம். ஒரு வருடம் பூர்த்தி. எங்கடாக்கள் ஜகாத் என்று கொடுக்கிறது ரமலான் மாசத்துல. ஆனா ரமலான் மாசம் ஜகாத் என்பது அப்படி வரையலாது. உதாரணமாக ஒரு வருட கேஸ் என்னன்னா, இப்ப 40 ஆடு தான் நிசாப் அளவு. எனக்கிட்ட இந்த டேட் என்ன? இந்த 10ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு. ரைட், ஓகே. இன்றைக்கு தான் எனக்கிட்ட 40 ஆடு இருக்குது. இன்றைக்கு தான் 40 ஆடு இருக்குது. இன்றைக்கே ஜகாத் கொடுக்கறது இல்ல. 40 ஆடு ஆன உடனே ஜகாத் கொடுக்கறது இல்ல. அங்கதான் விஷயம். இதே 40 ஆடை விட குறையாம கூடிக்கொண்டே போகணும். இந்த 40 மேலோ அதே மாதிரி ஒரு வருடம் போகணும். ஒரு வருடம் போயிட்டு அடுத்த வருடம் 10ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024ஆம் தேதி ஆகும் நேரம் மறுகளும் வந்து பாக்குறேன் எத்தனை ஆடிக்குது. 40க்கு மேலோ இந்த ஜகாத் கொடுக்குற, அப்படி இல்ல அடி கொடுக்கல. எனவே அன்பான மாணவர்களே, அந்த நிசாப் அளவு அடைந்த வருடத்திலிருந்து திகதியிலிருந்து அடுத்த வருடம் 2025 அடுத்த வருடமாக கடும் பார்க்கணும். ஒரு வருஷம் பார்க்கணும். இன்றைக்கு 40 ஆடு இருந்தா இன்றைக்கே கொடுக்கல. ரைட், இன்றைக்கு 40 ஆடிக்குது. ஓகே, அப்ப ஜகாத் வருட கவுண்டிங் ஸ்டார்ட். ஜகாத் வருட கவுண்டிங் ஸ்டார்ட். கொடுக்கல, ஸ்டார்ட் ஆயி அடுத்த வருடம் 10ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025ஆம் தேதி மறுக போயிட்டு பார்க்கிறோம். அதாவது இந்த ஆமில் ஜகாத் போயிட்டு பார்க்கிற அப்பயும் 40 விட கூட இருந்தால் ஜகாத்தாக ஒரு ஆடு எடுக்கப்படுமே ஒழிய அதை விட குறைந்தா எடுக்கப்பட மாட்டாது. அப்ப அதிலே நீக்கி. அப்ப சொல்லுங்க பிள்ளை, ஜகாத் என்பது ரமலான் மாசத்துல மட்டுமா வரும்? ஜகாத் என்பது ரமலான் மாசத்துல மட்டுமா வரும்? இப்ப இன்றைக்கு 40 ஆடிக்குன்னா அடுத்த வருடம் 9ஆம் மாதம் தான் கொடுக்கணும். அப்ப அடுத்த வருடம் 9ஆம் ரமலான் மாதமா இல்ல? அப்ப சொல்லுங்க, இந்த கூட்டு சரியா பிள்ளையாண்டு ஜகாத் என்பது ரமலான் மாதத்தில் நிறைவேற்றப்படும் ஒரு கடமை. ஜகாத் என்பது ரமலான் மாதத்தில் நிறைவேற்றப்படும் ஒரு கடமை. சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? மாஷா அல்லாஹ், வெரி குட். என்றால் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாறு. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். எனவே இந்த நான் ஒரு வருட கேஸ் தலைக்குள்ள ஏற்றிக்கோங்க. உடனே எப்ப நிசாப் அடையுதோ அந்த வருடமே ஜகாத் கொடுப்பது இல்ல. அந்த வருடம் தான் ஜகாத்துக்கான வருட கணிப்பு ஆரம்பம். அதுல இருந்து ஒரு வருடம் பார்க்க வேண்டும். ஒரு வருடம் பார்த்து முடிவு கட்டத்துல மறுகளும் ஆமில் வருவாரு, வந்து பார்த்து போட்டு கொடுப்பாரு. சரியா? பார்த்து போட்டு கொடுப்பாரு. இந்த ஒரு வருட கேஸ் தான் இங்கே பார்க்க வேண்டும். இப்ப இது ஓகே. இப்ப ஜகாத்துல தானியங்கள் வரா இல்லையா? தானியமும் பழங்களும் ஜகாத்த கொடுக்க வேண்டியதானே. தானியங்கள் வரும் இன்ஷா அல்லாஹ். பழங்கள் எல்லாம் ஜகாத் கொடுக்க வேண்டிய பொருட்கள் தான். தானியங்கள், பழங்கள். தானியங்கள்ல நெல்லு வரும், பழங்கள்ல ஈச்ச பழம், அதே நேரம் முந்திரிய பழம் எல்லாம் வரும். ரைட், ஓகே. இவைகளும் ஜகாத் வழங்க வேண்டியது. தானியங்களுக்கு ஒரு வருடம் பார்க்கிறா.
இங்க நிபந்தனை ஒரு வருடம் பார்க்கணும். தானியத்தின் நிசாபளவு தானியத்தின் நிசாபளவு 635 கிலோகிராம் இவ்வளோ ஆகினா ஜகாத் கொடுக்கணும். இப்ப என்கிட்ட இன்னைக்கு தான் 635 கிலோகிராம் நெல்லு கிடைச்சிது, அரிசி கிடைச்சு 635 கிலோகிராம் அரிசி கிடைச்சிது. நான் இன்றைக்கே கொடுக்குறா சட்டப்படி பார்த்தா இந்த இஞ்சி ஒரு வருஷம் பார்த்தா பிறகு கொடுக்கணும். ஆனால் தானியத்தை ஒரு வருடம் வச்சுக்கொண்டு கேளுமா ஒரு வருடம் வச்சுக்கொள்ள ஆடை வைக்கலாம், மாடை வைக்கலாம், வியாபார பொருட்களை வச்சுக்கொள்ளலாம், பணத்தை வச்சுக்கொள்ளலாம், அதுக்கெல்லாம் கேஸ் இல்லை. ஆனால் தானியத்தை வச்சுக்கொள்ளலுமா, பழங்களை வச்சுக்கொள்ளலுமா இயலாது. எனவே இந்த ஒரு வருட கேஸ் எதுக்கு இல்ல, தானியத்துக்கும் பழங்களுக்கும் இல்ல. ஒரு வருடம் நீக்குது, எல்லாத்துக்கும் நீக்குது. ஆனா ஒன்றே ஒன்றுக்கு தான் இல்ல, தானியத்துக்கும் பழங்களுக்கும். இந்த விஷயம் அவ்வளவு தலைக்குள்ள போட்டுக்கோங்க. இந்த விஷயம் அவ்வளவு நீங்க தலைக்குள்ள போட்டுக்கோங்க. சரியா? முக்கியமான விடயங்கள் லேசா கொடையாகலாம். ஏலவல் உங்களுக்கு ஏத்த வகையில நாங்க செஞ்சு கொண்டு போறோம். சரி, நான் என்ன பிசிக்கல் கிளாஸ் அவ்வளவு தொட்டு போட்டு சனி ஞாயிறு செய்ய போறோம். உங்களுக்கு பாடம் திங்கள் செவ்வாண்டு இல்ல, 4 நாள் வெளி சனி நாள் போட்டு தான் ஐடியா பண்ணிட்டு அது போல ஃபுல்லா விட்டு போட்டு இதை முடிச்சு உங்களால ஒரு லைனுக்கு எடுத்துதான் நான் இன்ஷால்லா அடுத்த கிளாஸுக்கு போறேன்னு முடிவெடுத்தி. அதான் பிள்ளைகள், அப்ப இவைகளை நீங்க ஒரு தலைக்குள்ள ஆழமான முறையிலே ஏற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமான விடயங்கள். 3 விஷயம் முடிஞ்சு, 3 விடயங்கள் முடிஞ்சு. சரி, அடுத்ததாக ஹலாலான வழியில சம்பாதிக்கணும். அது ஓகே, ஹலால் அது தெரியும் தானே பிள்ளைகள். ஹலால் நாங்க சம்பாதிக்கிற எந்த சொத்தாக இருந்தாலும் சரி, நாங்க சம்பாதிக்கிற எந்த சொத்தாக இருந்தாலும் அது ஹலாலான முறையில் சம்பாதிச்சதா இருக்கணும். அதை மாற்று கருத்து இல்லை இல்லையா? அது இல்லாம பியர் கடையில வார வருமானத்தை வச்சுக்கொண்டு, பண்டிகை வச்சு விற்பனை செஞ்சு வார வருமானத்தை வச்சுக்கொண்டு, அல்லது என்னது வட்டிக்கு கொடுத்து போட்டு வார வருமானத்தை வச்சுக்கொண்டு கொடுக்கலுமா? இயலாது. எனவே ஹலாலான வழிமுறைகள்ல வரக்கூடிய வருமானங்களை வைத்து, சொத்துக்களை வைத்து நாங்கள் ஜகாத் வழங்க வேண்டும் என்பது சட்ட தெளிவான ஒரு உண்மை. ஒரு கேள்வி, நீங்க வட்டி எடுக்கல, ஆனா உங்களோட இடத்தை பேங்க்கு கொடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு இடம் ஒண்டிக்குது, ஒரு காணி ஒண்டிக்குது, காணியில பில்டிங் ஒண்டிக்குது. நீங்க வட்டி சம்பந்தம் இல்லை, ஆனா ஒரு வட்டி நிறுவனத்துக்கு உங்களோட இடத்தை கூலி கொடுத்துக்கிறீங்க. அதால கூலி வருமானம் வருது. அந்த வருமானம் ஹலாலா ஹராமா என்று பார்த்தால் ஹராமானது. அது ஹராமானது. நீங்க செய்யாட்டியும் அந்த நிறுவனம் எதால சம்பாதிக்குது என்றால் வட்டியால, அந்த வட்டியால் தான் உங்களுக்கு மாத இந்த கட்டணம் வருது என்றால் அந்த வருமானம் ஹராமானது. நீங்க உங்களோட இடத்தை நீங்க குடிக்கல, ஆனா ஒரு பியர் கடையை கொடுத்துக்கிறீங்க, ஒரு அரக்கு கடையை கொடுத்துக்கிறீங்க, ஒரு போத்தல் கடையை கொடுத்துக்கிறீங்க. நீங்க குடிக்கவில்லை, ஒரு சம்பந்தமும் இல்லை, அதால வருமானம் வருது. அந்த வருமானம் ஹலாலா ஹராமானா ஹராமானது. அவைகள் தலைக்குள்ள வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் முக்கியமானவைகள் தலைக்குள்ள வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஷரியா தடையில்லாத பொருள். அதாவது ஜகாத்தை நாங்க எல்லா பொருளையும் கொடுக்க இயலாது. ஷரியால அனுமதியான பொருட்கள் உண்டு, அந்த பொருட்களை தான் அதுகளை வழங்க வேண்டும். சிம்பிளான விஷயங்கள். அடிப்படை தேவைகளை விட மேலதிகமாக இருத்தல். அடிப்படை தேவையை மேலதிகம். உதாரணமாக உங்கள்கிட்ட 40 ஆடு, 40 ஆடு, ரைட்? இஷ்ராக்கு டவுட் ஒன்று வந்துட்டு என்னமா ஷரியா அனுமதி அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுமா? ஓகே, அடிச்சு பிச்சு கொண்டு போனேன் பிள்ளை சார். ஷரியா அனுமதியை வழங்கத்தான். ஓகே, இப்ப பிள்ளை நாங்க ஜகாத்தை கொடுப்பதாக இருந்தால் நாங்க இன்ஷா அல்லாஹ் படிப்போம். ஜகாத் பண்டங்கள் அல்லது ஜகாத்துடைய வழங்க வேண்டிய ஜகாத்துடைய பண்டங்கள் பொருட்கள் என்று 5 வகையான பொருள். ஜகாத்துடைய பொருட்கள் 5 வகையான பொருள் விளங்கப்பட்டுள்ளது. 5 வகையான பொருள். உதாரணமாக கால்நடை ஒரு வகை என்றால் அதுல ஆடு, மாடு, ஒட்டகம் இவைகள் தான் ஜகாத் ஆகும். மற்ற ஒன்றும் வராது. அதே நேரம் தானியம் என்று எடுத்தால் எங்கட நாட்டை பொறுத்த மட்டும் அரிசி மட்டும்தான். அதே நேரம் அரிசி வரும். வெளிநாடுல எடுத்தால் கோதுமை. இது எப்படி வரணும் விளங்கப்படுத்த பயப்படுவாங்க. சரி, தானியங்களை பயிறு, கவுப்பி, கடல் எல்லாம் இருக்குது. அரிசியை மட்டும் எடுத்தேன்னா நான் செல்லு வளம் எப்படி எடுத்தேன். அதே நேரம் கனிய வளங்கள் நிலத்திலிருந்து கிடைக்குது. எவ்வளவு கிடைக்குது? தங்கம் கிடைக்குது, வெள்ளி கிடைக்குது, பெட்ரோல் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. அப்படிங்கிற நேரம் கனிய வளங்கள் பார்த்தா தங்கமும் வெள்ளியும் மட்டும்.
இப்படி வரையறுக்கப்பட்ட சரியான அனுமதியான பொருட்களுக்கு அவைகள்ல தான் இந்த ஜக்காத்தை கொடுக்க வழியா தடை செய்யப்பட்ட உதாரணம் தடை செய்யப்பட்ட செல்லவார் என்ன ஹராமான பொருட்கள் ஹராமான பொருட்கள் செல்ல பெரிய விஷயம் அல்ல. இதுல இப்ப நீ யோசிக்கலாம் சார், ஆடு மாடு ஒட்டதை கொடுத்து எதிர நாட்டை பொறுத்த மட்டும் கால்நடையில மெயினான பிசினஸ் வந்து கோழிக்கு ஜக்காத்துல அவங்கள தப்பியே சார் இல்ல. கோழிக்கு எப்படி ஜக்காத் வரும் என்று நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அதுக்கெல்லாம் ஈக்குது, அதுக்கெல்லாம் அளவு முறையும் நீக்கி நான் அதெல்லாம் செல்லுவேன். தானியங்கள் அரிசி மட்டும்தான் இந்த கடைகள் எவ்வளவு பயிறு அந்த அதெல்லாம் நீக்கிது. அதுக்கு என்ன சார், கனிய வளங்கள் தங்கம் வெள்ளிடா பெட்ரோல் இந்த உலகத்திலே ஆட்டக்கூடிய மிக முக்கியமான சொத்து பெட்ரோல். அதுக்கு ஜக்காத் இல்லையா சார்? நான் சொல்லிட்டான். ஒன்று நீ குழந்தை கொள்ள தேவையில்ல, அவைகள் நீங்க சிக்கலாய் கொள்ள தேவையும் இல்லை. சரியாவுடைய அனுமதி பொருள் என்று இங்க செல்லவார் என்றால் ஒன்று இந்த பக்கம் நான் சொன்ன மாதிரி அனுமதித்த சில பொருட்களோடு அவ்வளவுதான் ஜக்காத் கொடுக்க வேண்டும். இரண்டாவது ஹராமான பொருட்களை கொடுக்க இயலாது. உதாரணமாக நான் சொல்றேன், உதாரணமாக பணத்துக்கு ஜக்காத்துக்கு தானே, பணத்துக்கு நல்ல விளங்க போல அந்த மாணவி கேட்டதால நான் கொஞ்சம் ஆழமா போறேன். பணத்துக்கு ஜக்காத்துக்கு பணம் அது அளவு ஒன்றிய விளங்கப்பட்டது. அளவு வந்தால் அந்த நிசாபை தாண்டினால் உங்களோட பணத்துல இருந்து 2.5% கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் சொல்லித்தாங்க. நிசாப் அளவு எப்படி பாக்குறது, அதை எப்படி கொடுக்கறது எல்லாம் நான் சொல்லி தருவேன், பயப்படவான. ஆனா பணத்துல 2.5 கொடுக்கணும். உதாரணம் உங்களோட 2.5 ஒத்தனை வருது, ஒரு 10,000 வருது, 10,000 வருது, 10,000 வருது சரியா? இந்த 10,000 சல்லியாகவும் பணமாகவும் கொடுக்கலும். பொருளா 10,000 பெறுமதியான பொருளாகவும் கொடுக்கலாம், பணமாகவும் கொடுக்க பொருளாகும். அந்த பொருள் வந்து இஸ்லாம் அனுமதித்த பொருளாக இருக்கும். உதாரணமா 10,000 ரூபாய்க்கு சல்லியா கொடுக்க மேலும் உதாரணமா 10,000 பெறுமதியான ஏதோ ஒரு பொருள் கொடுக்கணும், அதுவுமே எப்படியோ போனாச்சு. அந்த பொருள் சம்டைம் இஸ்லாம் அனுமதித்துண்டா. இது பல வகையிலே பார்க்கலாம், இது பல வகையிலே பார்க்கலும். நீங்க நோமலாக இத ஷரியா அனுமதித்த பொருள் என்று வச்சுக்கோம். அடுத்தது மேலதிகமா இருக்க வேண்டும் என்று. உதாரணமாக ஒத்தட்ட 40 ஆடு இருந்தால் இந்த மேலதிகத்துக்குள்ள எப்படி போய் வச்சுக்கோங்கள, நாவல் விளம்பரம். இந்த மேலதிகத்துக்குள்ள எப்படி வச்சுக்கோங்க, நாவல் விளம்பரம். அடுத்து என்ன, கடன் பொறுப்புகள் நீங்கிக்க வேண்டும். கடன் பொறுப்புகள் ஒருவர் ஜக்காத் கொடுக்கின்றால் அவருடைய சொத்துக்களை கணக்கு பார்க்க முன்னால அவர் எவ்வளவு கடன் பார்க்கணும். உதாரணம் ஒத்தட்ட 10 லட்சம் 10 லட்சம் சல்லிக்கு 10 லட்சம் சல்லிக்கு 10 லட்சம் சல்லி ஒருவரிடம் காணப்படுகின்றது சரியா? சல்லியா கையிലേക്ക് 10 லட்சம். ஆனா ஜக்காத் கணக்கு பார்க்க போற ஒருவர் என்ன செய்வான்னா இந்த 10 லட்சத்தை உடனே எடுத்து பார்க்கறது இல்லை. இதுல இவர் எவ்வளவு கடன் கொடுக்கணும். உதாரணம் 3 லட்சம் கடன் கொடுக்கணும், 3 லட்சம் கடன் கொடுக்கணும். அப்ப கையில 10 லட்சம் இருந்தாலும் இவர் 3 லட்சம் கடன் என்றால் அதை கழிச்சு போட்டுதான் ஜகாத் பார்க்கிற. 7 லட்சம் வந்து கழிச்சு போட்டுதான் ஜகாத் கணக்கு பார்க்கும். எனவே அன்பான மாணவர்களே, இஸ்லாம் ஒரு அழகிய மார்க்கம், மனிதர்களை கஷ்டப்படுத்தாது, கடனை வச்சு கொண்டு ஜகாத் இருக்காது, கடனையும் கழிச்சு போட்டுதான். 10 லட்சம் கையில ஈந்ததுக்காக வேண்டி 10 லட்சத்துக்கு கணக்கு பார்க்காது இஸ்லாம். எதுக்கு பார்க்க வேண்டாம், நீ 3 லட்சம் கடனை கழிச்சு போட்டு 7 லட்சம் தான் பார்க்கும். எனவே கடனையும் அதை கழிக்கும். அடுத்ததாக விருத்தி அடையக்கூடியதாக சொத்து என்பது விருத்தின்னு சொன்னா பிள்ளைகள் நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு மெயினான பாயிண்ட். விருத்தி என்பது வியாபார பொருளாக இருக்க வேண்டும், வியாபார பொருளாக இருக்க வேண்டும். அதைத்தான் விருத்தி என்று சொல்றது. வியாபார பொருளாக இருக்க வேண்டும். ஷம்லாக்கு டவுட் உண்டு. என்னமா டவுட்? சார், அத கடனை கழிச்சிட்டு அந்த பாஸ் பேப்பர்ல கணக்கு வரத்தானே, பொறுத்தொகை பணம் இந்த அத கழிச்சிட்டு அந்த இல்ல அதான் நீங்க இப்ப இதை யோசிக்கவான நிபந்தனையே பாடமாகுமாள். நான் ஒவ்வொரு சொத்துகளையும் எடுத்து கடனை கழிச்சா எப்படி பாக்குற, இந்த ஆடு மாடுகள்ல எப்படி பாக்கணும் எல்லாம் தனியா எடுத்து செய்வேன் சரியா? இந்த பாருங்க, கியூட்ல இது முடிய ஜக்காத் விதியாம் செல்வங்களுக்கு நிசாப் அளவுன்னு வச்சுக்கேன் தானே, ஒரு இடம் மட்டும் வச்சுக்கேன். அந்த இடத்துல ஃபுல்லா சொல்லி தருவேன். அதை யோசிக்கவே வேணும், இந்த தலைப்பையும் விட மாட்டோம். முழுமையாக கடனை கழிச்ச எப்படி பாக்குறது அதெல்லாம் நான் சொல்லி தருவேன். இப்ப நான் வச்சுக்கோங்க, ஜக்காத் பாக்குற நேரம் அங்கே என்ன செய்யப்படும் என்றால் கடன் கழிக்கப்படும். அவ்வளவு மட்டும் ஞாபகம், கடன் கழிக்கப்படும் என்ற மட்டும் ஞாபகம். இது எப்படி கழிச்சு எப்படி பார்க்கிறது என்பது வெயிட் அண்ட்
ரைட் ஹேண்ட் சொல்லுங்க அடுத்து. ரைட் ஹேண்ட் சி அந்த ரைட் ஹேண்ட் சி. புதிய இலக்கு நிசாப் வேணுமா சார்? எஸ், புதிய இலக்கு நிசாபிக்கு புதிய இலக்கு நிசாபிக்கு நான் டைம் சொல்லலாம். புதிய உங்களுக்கு 7 வராது இருந்தாலும் சொல்லித்தாங்க. இப்ப அது திருப்தி அடையக்கூடிய விஷயம் என்று வந்தால் அது வியாபார பொருளாக இருக்க வேண்டும். அதை நினைச்சாதான் இது மேலதிகம் முழுப்பாடும். அதனால்தான் கொஞ்சம் நிப்பாடு. உதாரணமாக 2 வகையான தங்கமிக்க முடியும். 2 வகையான தங்கமிக்கு நல்ல விளைங்கோங்க. 2 வகையான தங்கமிக்கு 2 வகையான 22 கேரட் 24 கேரட் அந்த தங்கம் அல்ல. 2 வகையான தங்கம் என்றால் தலைக்குள்ள எடுங்க. வீட்டு பாவனைக்கு வச்சிக்க தங்கமிக்கும், வீட்டு பாவனைக்கு வச்சு தங்கமிக்கும், வியாபாரத்துக்கு வச்சு தங்கமிக்கும். இருக்கா இல்லையா? பெண் பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். உங்களோட பாவனைக்கு வீட்டுல இருக்குதா இல்லையா? மாலைக்கும் காதுக்கும் மோதிரமைக்கும் அதிகம் இதிக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கா இல்லையா? வீட்டு பாவனைக்கும். அதே நேரம் ஜுவல்லரிகள்ல விற்கிறதுக்கும் மிக்கும், ஜுவல்லரில விற்கிறதுக்கும் மிக்கும், வீட்டு பாவனைக்கு மிக்கும் விற்கிறதுக்கும் மிக்கும். இதுல எதுக்கு ஜகாத் பாக்குறா? எந்த பொருளை நாங்க விற்கிறோமோ, எந்த பொருளை விற்கிறோமோ அந்த பொருளுக்கு தான் ஜகாத் பார்ப்போமே ஒழிய வீட்டுல விற்காம வச்சுக்கிறது ஜகாத் பார்க்கிறது இல்ல. அதுதான் விருத்தி. நீங்க வீட்டுல 1 பவுன் இல்ல 100 பவுன் போட்டு கொண்டிருந்தாலும் அது போட்டு கொண்டிருக்க தேவையில்லை. கபட்டுக்குள்ள இருந்தாலும் சில சொன்னீங்க பாவனை தங்கம் டாசர் போட்டு கொண்டிருக்கிறதானே, அப்ப அதுக்கு மட்டுமா ஜகாத் இல்ல? அப்ப கபட்டுகள் ஜகாத் பார்க்கணுமாண்டா அப்படியும் இல்லை. விற்காம வீட்டுக்குள்ள இருக்குதா, அது போட்டு வச்சாலும் சரி போடாம வச்சாலும் சரி வீட்டுக்குள்ள இருக்குதா, அதுக்கு ஜகாத் இல்லை. எந்த தங்கத்தை விற்பனைக்கு வச்சிருக்கின்றோமோ அதுக்கு தான் ஜகாத். இது தங்கத்தை மட்டுமல்ல, எல்லா பொருள்கள்லையும் விற்பனைக்கு மட்டும் தான் ஜகாத் கடமையாகும். கடையெடுத்தா போல கடையெடுத்தோம் என்ன பாருங்க, வியாபார பொருள் ஜகாத் கடமையாகுமே. கடையில உங்களுக்கு தெரியும், கடையில ராக்கே விற்கும். ராக்க விக்கிறல்ல, ராக்க சாமான் அடுக்க ராக்க அடிச்சு ராக்கை கெஷியர் மேசை இருக்கும், முன்னுக்கு கணக்குகள் போட கம்ப்யூட்டர் இருக்கும். அப்ப கடையில கணக்கு பார்க்க நேரம் இந்த ராக்கைக்கோ அந்த பில்டிங்கோ அதெல்லாம் பாக்குறல. எந்த பொருள் கடையில விற்கிறோ அந்த பொருளை மட்டும்தான் ஜகாத்தை பார்ப்பாங்களே ஒழிய மத்த ஒன்றுக்குமே பார்க்க. இதான் இஸ்லாம் கஷ்டப்படுத்த பாருங்க. எனவே விருத்தியின் நாடவாளன் என்றால் வியாபார பொருளாக இருக்க வேண்டும், வியாபார பொருளாக இருக்க வேண்டும், வியாபார பொருளாக இருக்க வேண்டும். வியாபார பொருள் வீட்டுல பயன்படுத்துறதுக்கு இல்ல. நீ கபட்ல வச்சாலும் சரி, குழி தோண்டி மண்ணுக்குள்ள ஒளிச்சு வச்சாலும் பரவாயில்ல, அது விற்க இல்லையா வியாபாரத்துக்கு. அந்த வீட்டு பாவனைக்கு சில வீடுகள்ல பொம்பளை பிள்ளைகளுக்கு இப்பே சேர்த்து வச்சுப்பாங்க. ஆனா கண்ணுல காட்டுல எப்ப மாங்கல்யம் தந்துனாதேனா மமஜீவன ஹேத்துனா தொடங்குதோ அன்றைக்கு வந்து மாட்டிட்டு போவாங்க. நடக்குமா இல்லையா? அப்ப ஒழிச்சிக்கிறதுக்கெல்லாம் ஜகாத் கொடுக்க தேவையில்லை, அப்படி கொடுக்க தேவையில்லை. எதுக்கு விற்பாங்களோ அதுக்கு மட்டும் கொடுத்தால் போதுமானது. சரி. ஆனா சில பெண்கள் சில ஆண்கள் அந்த வீட்டுல இருக்கிற தங்கங்களுக்கும் ஜகாத் கொடுப்பாங்க. அது பிழை இல்லை, பயத்துக்கு அவங்க கொடுப்பாங்க, அது பிழை உண்டல்ல. சரி, இப்ப வாங்க மேலதிகம் என்ன சொல்லவா? மேலதிகம் மொத்தத்தை 40 ஆடிக்குது, மொத்தம் 40 ஆடி 40 ஆடி. அதுல 38 ஆடு தான் அவர் வியாபாரத்தை வச்சு பண்ணிக்கார். 38 ஆடு. 2 ஆடு அவருடைய சொந்த தேவை, அதாவது வீட்டுக்கு பால் எடுக்க, ஆட்டுப்பால் எடுக்க, அல்லது ஏதோ கல்யாணம் கொண்டு வரும்போது அந்த கல்யாணத்தை அறுக்கிறதுக்காக வேண்டி 2 வச்சு கொண்டிருக்கார். ஆனா மொத்த ஆட்டின் எண்ணிக்கை 40. மொத்தமாக அவற்றில் ஆட்டின் எண்ணிக்கை 40. ஆனால் 2 ஆடு அவருடைய சொந்த தேவைக்காக வச்சு கொண்டிருக்காரு. அப்ப 30 அப்ப இஸ்லாம் எப்படி பார்க்கும் என்றால் மேலதிகமா தான் பார்க்கும். தேவை எடுத்து போட்டு மேலதிகமா எத்தனை ஆடிங்கன்னா 38 தான். ஜகாத் கடமையாகுமா? இல்ல, ஜகாத் கடமையாகும். உதாரணம் இவற்றை 45 ஆடிக்குது, 45 ஆடு, 2 ஆடு தேவைக்கு வச்சுக்குது. அப்ப தேவையான ஆட்டை கழிச்சு போட்டு பார்த்தா 43 ஆடு தான் நீக்குது. 43 ஆட்டுக்கு ஜகாத் கிடைக்கும். ஏன்னா நிசாப் அளவை தாண்டியாச்சு. நிசாப் அளவை விட குறைந்தால் ஜகாத் கடமையாகாது. அதான் சொல்லவா. எது வியாபாரத்துக்குதோ அதை பார்த்துட்டு சொந்த தேவை வச்சுக்கிறத நாங்க என்ன செஞ்சிடணும்? கழிச்சு விட்டோம். அது உங்களுக்கு இன்னும் நோமலா விளங்கப்படுத்தினா, உங்களுக்கு இன்னும் நோமலாக உங்களுக்கு விளங்கப்படுத்தினோம் என்றால்
ஒரு ஜுவல்லரி கடை ஒன்று இருக்குது. பாப்பா என்ன செஞ்சுக்காருன்னா கடையில விற்கிறது தங்கம் எல்லாம் விற்கின்றானே, கடையில விற்க தங்கங்கள் விற்கும். அதே நேரம் வீட்டுல இருக்கிற உமா மகள் தங்கத்தையும் கடையில வந்து அந்த என்னது அந்த லொக்கர்ல போட்டு வச்சுக்காரு. லொக்கர்ல இருக்குது, லொக்கர்ல வீட்டு தங்கமும் நிற்கும், விற்கிற தங்கமும் நிற்கி, வீட்டு தங்கமும் கடையில தான் நிற்குது. இப்ப எதுக்கு தகாத் பாக்குற? சொந்த தேவைக்குள்ள தங்கத்தை கழிச்சு போட்டு எது மேலதிகமாய்க்குதோ அதுதான் பாக்க. அப்படித்தான் நம்மள விளங்குற. எனவே மேலதிகமாக இருக்கிறது மட்டும்தான் என்ன கடமையாகும், ஜகாத் என்பது கடமையாகும் என்ற விஷயத்தை கலக்குது. நிபந்தனைகள் பாட்டுள்ள கேள்விகளாக வராது வந்தால் பெரிய விஷயம் வரலாம், சம்டைம் வரையும் மேலும். ஆனா இவைகள் பாட் பண்ணது இப்படி வரலாம், இந்தி மாறில் இப்படி வாரே. ஜகாத்தின் நிபந்தனைகள் 2 குறிப்பிட்டு ஜகாத்தின் முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்த வந்துட்டால் அப்ப அதனால தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் எந்த விதமான சந்தேகமும் இல்லாம விளங்கப்படுத்திக்குது. கணக்கு வழக்கு எப்படி பார்க்கணும் சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த பாடத்துல பார்ப்போம். இவைகள் உங்களுக்கு கிளியரா? இவைகள் உங்களுக்கு கிளியரா? எஸ், ஓகே. இப்ப பிள்ளைகள் என்ன விஷயம் என்றால் பிரைவேட் குரூப் நான் மெசேஜ் தாரன். நான் இந்த ஃபீல்டுக்கு 2021 வந்த நேரம் இந்த இஸ்லாம் சிங்கள மீடியம் தான் நான் செஞ்சு கொண்டிருந்தது. தமிழ் மீடியத்துக்குள் வந்த நேரம் எங்களை நம்பி முதலாவதாக எங்களை அழைத்த 2 பாடசாலைக்கு அவர்கள் ஒன்றுதான் பானதுர ஜீலானி என்ற ஸ்கூலும் புளியாப்பட்டியில் இருக்கிற எத்துங்கஹா கோட்டு என்ற 2 ஸ்கூல். எத்துங்கஹா கோட்டு 2 ஸ்கூல். இந்த 2 பாடசாலைக்கும் வருடத்துக்கு 2 நாட்கள் நான் இதையே புரிந்தாலும் சரி செமினாரு போற நன்றி மறக்காமைக்கால். மத்தெல்லாமே இந்த ஹோல் கிளாஸஸ் தான். ஆனா இந்த 2 பாடசாலைக்கும் நான் என்னது நன்றி மறக்காமல் இருப்பதற்காக வேண்டி நான் செமினாருக்கு போறேன். அது எப்படியுமே போறோம். அப்ப எனக்கு சனி ஞாயிறுல தான் போட்டால் உங்களுக்கு எடுக்க வேண்டிய டைம் மிஸ் ஆகும். தொடர்ந்து 4 நாள் வருது, எனக்கு அழகா செய்யலாம். ஆனால் நான் என்ன செஞ்சீங்கன்னா நாளைக்கும் நாளண்டைக்கும் நான் இந்த செமினாருக்கு பானதுரையை போறேன். இன்ஷா அல்லாஹ் பானதுரைக்கு 4 நாளையும் ஜீலானி பாடசாலைக்குரிய அந்த வழிகாட்டலை செய்யறதுக்காக வேண்டி போறோம். பழமையாக என் கிளாஸஸ் இருப்பது வீக்கெண்ட்ல சனி ஞாயிறுல. ஆனா இது மட்டும் வீக் டேஸ்ல போட்டு நான் போறேன். இதுக்கான காரணமும் உங்களோட கிளாஸ் தொடர்ந்து 4 நாள் அந்த லீவ் காலங்களை முடிக்கலாம். அப்ப அந்த அலையக தொடர்ந்து ஒரே டைம்ல முடிக்கலாம் என்பதற்காக வேண்டி அந்த ஆசிரியரோட பேசி நான் சனி ஞாயிறு இந்த செமினாரை நாளைக்கும் நாளன்னைக்கும் போட்டிருக்கேன். இப்ப பானதுரைக்கு நான் 4 நாள் போறேன். ஓகே. அப்ப இந்த 2 நாளும் கிளாஸஸ்கள் என்ன நடக்காது. ஆனால் கிளாஸஸ் நடக்காததுக்காக வேண்டி நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன செய்ய போறேன் என்றால் என்னோட குரூப் இருக்குது. இந்த எல்லா குரூப்லயும் ஏண்ட வாய்ஸ் ரெக்கார்டிங்ல 40 கேள்விகளை போட போறேன். வாய்ஸ் கேள்வி அல்ல, விடையோட. எங்களுக்கு தெரியும் பிள்ளை நாங்க எப்படி ரெடி ஆகிறோம் என்றால் கடினமான பேப்பர் தான் ரெடி ஆகிறோம். கஷ்டம் இப்படித்தான் வரும் என்று தான் நான் ரெடி ஆகி கொண்டு போறோம். இதுதான் பேப்பர். கொஞ்சம் கேள்வி எல்லாம் கஷ்டம். இந்த மாபெரும் இறுதி கருத்தரங்க என்று அடிச்சு வெட்டி விட்டது மாற கஷ்டம். அப்ப அப்படிதான் ரெடி ஆகி கொண்டு போறோம். சம்டைம் இந்த கேள்வி பேப்பர் லேசா வந்தாங்க வாரையா. எனவே அன்பான மாணவர்களே, இந்த நாட்கள்ல நான் அங்க தங்குற அங்க இன்ஷா அல்லாஹ் 4:30 முடியத்தோட நான் எங்களுக்கான தங்குறதுக்கு ஒரு ரூம் புக் பண்ணி அங்க ரூமு போயிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அங்க இருந்து கொண்டு நான் என்ன செய்வேன், வாய்ஸ் ரெக்கார்டிங்ல உதாரணமாக அல் குர்ஆனின் இதயம் என வர்ணிக்கப்படும் சூரா இது, சூரா யாசின் என்று அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வாய்ஸ் ரெக்கார்டிங்ல விளங்கப்படுத்தி அந்த 2 நாட்கள் நான் இல்லாத 2 நாட்களும் வாய்ஸ்ல உங்களுக்கு நான் குரூப்ல மெசேஜ் போட்டுக்கொண்டே இருப்பேன். நீங்க அவைகளை கேட்டு எழுதி பாடமாய்க்கோங்க. போட போறது என்னடால் இன்ஷா அல்லாஹ் இலகுவான கேள்வி. அப்ப இலகுவான கேள்வி பார்த்தமாய்க்குமே. ஏன்னா அவைகள் வந்துட்டால் அது தெரியாம இருந்தா அதனால இலகுவான கேள்விகள் என்று நாங்க அவங்களுக்கு போட்டுக்கொண்டே இருப்போம். எனவே நான் இல்லாட்டியும் என்ன வயசுலாவது நான் அவங்களை கண்டெக்ட் வச்சு கொண்டிருப்போம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் மறுகாலம் பாடம் எடுப்பது சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய 4 நாட்களையும் எங்க எல்லா பாடத்தையும் முடிச்சுட்டு நாங்க ஃப்ரெஷ்ஷாக மிகப்பெரிய ஆடம்பரமா சொல்லலாம் 2 மாதங்களுக்கு முன்னாலே பேப்பர் கிளாஸுக்குள்ள நாங்க என்ட்ரி ஆகிறோம். 70-80 நாட்கள்ல தொடர்ந்து பேப்பர் கிளாஸ் பாஸ் பேப்பர்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைப்பதால இது ஒரு மிகப்பெரிய சான்ஸ்.
எனவே இந்த 2 நாள்ல நான் இலகுவான கேள்விகளை ரெக்கார்டிங் போடுவோம், நீங்க வாய்ஸ்ல கேட்கிறேன். உங்களை 2 நாள் சும்மா உடனே விருப்பம் இல்ல, அந்த எங்களோட வந்தீங்கன்னா அந்த ஃபார்ம்ல இருப்பீங்க. இடையில உடஞ்சி அனஸுக்கு டவுட் உண்டு. அனஸ் என்னவா சார் ஜீரான்ல எப்பக்கு செமினார்? நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்ப நாளைய நாள் நான் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல உங்களுடைய நான் வருவேன். ஆனா ரெக்கார்டிங் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கு. விஷயம் விளையினா விஷயம் கிளியரா விளைஞ்சா உங்களுக்கு இதை மிஸ் ஆக எல்லா நாளும் சனி ஞாயிறுல போடுவோம். ஓகே ரைட். நல்ல அப்போ சந்திப்பா பிள்ளைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.